அவங்க குற்றம் சாட்டக்கூடிய இந்த 3 நபர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனலை வச்சுக்கிட்டு, சேனல் பேரை சொல்லலாம் பயம் ஒன்றும் இல்லை, அதுக்கு தேவையில்லாமல் நமக்கு ஒரு விளம்பரம் கொடுப்பாங்க. நானே ஒரு டைட்டில் வச்சுருக்கிறேன் அவங்களுக்கு. அது வந்து அந்தப்புறம் அந்தணன். சொல்கிறதெல்லாம் பொய்யாவே சொல்லக்கூடியதுனால பீலா பிஸ்மின்னு சொல்கிறேன். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சக்திவேல் தான் பேர், சத்து இல்லாத மனுஷன். இப்போ சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த வலைபேசி எடுத்துகிட்டு சொல்வதெல்லாம் பொய்ன்னு ஒன்றா வைக்கணும்னா அது ஒரே ஒரு இது ஒன்று கேட்டால் அவங்களுக்கு தான் வைக்க முடியும். தொடர்ச்சியாக வந்து நயன்தாராவை மையப்படுத்தி அவங்க பேசுகிறது தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 3 குரங்களோடு ஒப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க. அந்த 3 குரங்கள் உங்களுக்கு தெரியும். முதல்ல இந்த விஷயம் குரங்குகளுக்கு தெரியுமான்னு தெரியல. இவங்க இந்த மாதிரி 3 குரங்களை ஒப்பிட்டு இந்த 3 நபர்களை ஒப்பிட்டு பேசணும் வந்து, ஏன்னா குரங்குகளுக்கு தெரிஞ்சால் குரங்குகளுக்கு பயங்கரமான கோபம் வரும். ரொம்ப ஷாக்கான எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமாம்மா, எனக்கு நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்கா, உண்மையிலே இருக்கா, அது என்ன தான் பண்ணுது? ஈத்தரைன்னு ஒரு வார்த்தை அந்தப்புறம் அந்த சொல்லு, குப்பைன்னு அதே காணொலியில் வந்து யாரை யோகி பாபா, குப்பை யோகி பாபா வந்துட்டு குப்பை. அதை தாண்டி இன்னொன்று கேட்டால் மத ரீதியாக துன்புறுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டால், நாங்கள் அப்படி வந்து பணம் கேட்டுன்னு சொன்னால் குழந்தை மேலே சத்தியம் பண்ணணும். அப்படி கேட்டால் இவனுங்க பேசுகிறானுங்களே, ஏதாவது ஆதாரத்தோடு பேசுகிறாங்க. குஷ்பு வந்து கொஞ்ச நாள் இல்லை, அது இருக்கும், 1 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஹேமா கமிட்டி வந்தது இல்லையா, அப்போ என்ன கேட்டால் வந்து என்னை கூட ஒருத்தர் வந்து ராங்காக அப்ரோச் பண்ணார். நான் கேரவனில், அப்போ நான் இங்கே செருப்பால் அடிக்கட்டுமா இல்லை ஸ்டேஜில் அடிக்கட்டுமான்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி டேட்டுக்கு அது பரபரப்பாச்சு. அந்த செய்தியை இப்போ வந்து சமீபத்தில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து குஷ்பு வந்து அந்த நபர் யாருன்றதை சொல்லணும், யாருன்னு சொல்லணும்னா நம்ம எல்லாரையும் யோசிக்க வேண்டியது வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விஜயை சந்திச்சிங்களா, விஜய் வந்து உங்களுக்கு வந்து தம்பி முறையானவர், சிம்பு வந்து உங்களுக்கு மகன் முறையானவர். இப்போ நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து தெளிவுபடுத்தணும் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மையப்படுத்து. சரி, இது எனக்கு என்னன்னு கேட்டால், ஏன் இப்போ வந்து இவன் இதை பேசுகிறான்? முழுக்க ஈகோ பிரச்சனை தான்மா, வேறு ஒன்றுமே இல்லை. இது வந்து என்னென்னு கேட்டால் ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிருக்கு. அது யாருக்கு நயன்தாராவுக்கும் தனுஷ்குமா அல்லது வந்து விக்னேஸ்வரனுக்கும் தனுஷ்குமா, அது வந்து ஏதோ ஒரு இவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஈகோ கிளாஸ் தான் இதை வந்து இவ்வளோ தூரம் அவர் கொண்டு போகிறார். இதுக்கு வந்து சட்டப்பூர்வமாக ரைட்ஸ் இருக்குன்னா நிச்சயமாக ரைட்ஸ் இருக்குது, தனுஷ்க்கு இருக்குது. விஜய் அவர்களுடைய லியோ பட லான்ச் இதில் சக்ஸஸ் மீட்டில் அவர் சொன்னது கேட்டிங்கன்னா, கப்பு முக்கியம் பிகிலுன்னு சொல்லிட்டு 26 கப்பு முக்கியம். அன்றைக்கி மறுநாள் வந்து இந்த பீலா பிஸ்மி போட்ட வீடியோ என்ன தெரியுங்களா, இதுக்கு என்கிட்ட காட்டுறவங்களுக்கு 26 கப்புலாம் கிடைக்காது, தகர டப்பா தான் கிடைக்கும் அப்படின்னு பேசணும். அவங்க சொல்கிறாங்களே வயிற்றை வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி தான் இவங்க வயிற்றை வளர்த்துட்ருக்குறாங்க. ஒன் இண்டியா ஃபில்மி பீட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சினிமா ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சினிமா ஜேர்னலிஸ்ட் ஷேக்வேரா சார் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நயன்தாரா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ தான் இப்போ பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. அவங்க சில சமீப காலங்களில் அவங்களுடைய டாக்குமெண்ட்ரியாக இருக்கட்டும், இப்போ அவங்க கொடுக்கக்கூடிய இன்டர்வியூவாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு லைம்லைட்லேயே இருக்குது அப்படின்ட்டு. அந்த வகையில் நேற்று கொடுத்துருக்கக்கூடிய இன்டர்வியூவில் அவங்க ஒரு பர்டிகுலரான ஒரு சேனல் சொல்லி அவங்க சினிமாவில் இன்னும் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கிறத பக்கத்துலேயே இருந்து பார்த்த மாதிரி அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க நயன்தாராம்மா வந்து அவங்க வந்து லைம்லைட்டில் இருக்கிறதுக்காக இதை சொன்னதாக தெரில, ஒரு விஷயத்தை லைம்லைட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு வேணால் சொல்லலாம். இது எப்படின்னா, அவங்க குற்றம் சாட்டக்கூடிய இந்த 3 நபர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனலை வச்சுக்கிட்டு, சேனல் பேரை சொல்லலாம் பயம் ஒன்றும் இல்லை, அதுக்கு தேவையில்லாமல் நமக்கு ஒரு விளம்பரம் கொடுப்பாங்க. ஒரு 3 பேர், அந்த 3 பேர் பேரை சொல்லலாம், பிரச்சனையே கிடையாது. நான் டைட்டிலோடு சொல்லுவேன், நானே ஒரு டைட்டில் வச்சுருக்கிறேன் அவங்களுக்கு. அது வந்து அந்தப்புறம் அந்தணன். நடிகைகளுடைய அந்தப்புற வாழ்க்கை, சினிமா வட்டாரத்தில் இருக்கிற அந்தப்புற வாழ்க்கையை எடுத்து பேசுறதுனால, தொடர்ச்சியாக அவர் பேசுறதுனால அந்தப்புறம் அந்தன்னு சொல்கிறேன். சொல்கிறதெல்லாம் பொய்யாவே சொல்லக்கூடியதுனால பீலா பிஸ்மின்னு சொல்கிறேன். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சக்திவேல் தான் பேர், சத்து இல்லாத மனுஷன். அதனால் நான் வந்து அவரை பெருசாக பேசுறதில்ல. இந்த 2 பேர் வந்து சொல்லலாம், அவங்க சொல்லக்கூடியது 3 பேரும் சொல்கிறாங்க. அந்த வலைபேச்சில் உட்காந்து அவங்க பேசுறதுனால ஒரு விஷயம், அவங்க வந்து பல பொய்கள் சொல்கிறதெல்லாம் பொய் தான். இப்போ சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த வலைபேசி எடுத்துகிட்டு சொல்வதெல்லாம் பொய்ன்னு ஒன்றா வைக்கணும்னா அது ஒரே ஒரு இது ஒன்று கேட்டால் அவங்களுக்கு தான் வைக்க முடியும், அவங்க பேச வைக்க முடியும். இப்போ என்ன விஷயம்னா, ஒரு 2 தரப்புக்குள்ளே நேராக ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வந்துடும்.
தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் சார்ந்த விஷயம். அதில் வந்து விக்னேஷ் சிவனே உள்ளே வந்து நுழைய முடியாது. மனைவிக்கு தேவையான சப்போர்ட்டை பண்ணலாம், சரிங்களா? அதே மாதிரி தனுஷ் தரப்பில் வந்து யார் வேணாலும் வந்து பார்த்தோன்னா தனுஷை சப்போர்ட் பண்ணலாம், பிரச்சனை உள்ளே வர முடியாது. பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணலாம். இப்போது நேரடியாக வந்து விக்னேஷ் சிவன் வந்து ஒரு ட்வீட் போடுறாருன்னு வச்சுங்களேன், அது யாரோ அட்வைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் எடுத்துட்டார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வாழ விடலாம் போட்டார்ல. இது வந்து முழுக்க 2 தனிநபர் சம்மந்தப்பட்ட விஷயம், குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அப்போது அதில் வந்து ஒரு வழக்கில் ஒரு சாட்சியமாக இருந்தால் கூட, ஒரு இயக்குனர்ன்ற சாட்சியமாக இருந்தால் கூட, இந்த வழக்கு நடக்கிறது யாருக்குன்னாக்கா நயன்தாராவுக்கும் நெட்ஃப்ளிக்ஸுக்கும் தனுஷுக்கும் நடக்குது. சட்டப்படி சொல்கிறேன், நான் சட்டப்பூர்வமாக சொல்கிறேன். அப்போ யார் வேணாலும் வந்து தனுஷுக்கு சப்போர்ட் பண்ணலாம், யார் வேணாலும் நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்ணலாம். கணவன்ற முறையில் விக்னேஷ் சிவன் சப்போர்ட் பண்ணலாம், இல்லை வேறு யார் வேணாலும் சப்போர்ட் பண்ணலாம். சில மலையாள நடிகைகள்லாம் வந்து தனுஷால் மார்க்கெட் எழுந்த நடிகைகள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணதை நம்ம பார்த்தோம். அது வந்து அது ஒரு பக்கம். இந்த சைடில் வந்து தனுஷுக்கு யார் வேணால் சப்போர்ட் பண்ணலாம். இந்த 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 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க கூட அவங்க சப்போர்ட் பண்ணலாம். மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறது வேறு. ஆனால் வெளிப்படையாக வந்து ஒரு வீடியோவில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், பண்ணலாம். ஒரு ஊடகவியலாளர், ஒரு பத்திரிகையாளர்ன்ற அடிப்படையில் பேசலாம். ஆனால் தொடர்ச்சியாக வந்து நயன்தாராவை மையப்படுத்தியே அவங்க பேசுகிறது தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 3 குரங்களோடு ஒப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க. அந்த 3 குரங்கள் உங்களுக்கு தெரியும். முதல்ல இந்த விஷயம் குரங்குகளுக்கு தெரியுமான்னு தெரியல. இவங்க இந்த மாதிரி 3 குரங்களை ஒப்பிட்டு, இந்த 3 நபர்களை ஒப்பிட்டு பேசுனது வந்து, ஏன்னா குரங்குகளுக்கு தெரிஞ்சால் குரங்குகளுக்கு பயங்கரமான கோபம் வரும். ஏன்னா குரங்குகள் சொல்லக்கூடிய தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செய்தி என்ன சொன்னால், ஒரு தகவல் என்னென்னா, ஒரு அறிவுரை என்ன சொன்னால், அவங்க சொல்ல கேட்டால் தீயதை கேட்காதே, தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதே அப்படின்றது தான். அதாவது கேட்டால் அதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால், நீங்கள் நல்லதே கேளுங்க, நல்லதையே பேசுங்க, நல்லதையே பாருங்கன்னு சொல்கிறது தான் அதுதான் அந்த அர்த்தம். காதையை மூடிக்கிறது, கண்ணை மூடிக்கிறது, வாயை மூடிக்கிறது. இது காலமாக இருக்கிற ஒரு இந்த 3 குரங்கு பொம்மைகள். இதை ஒப்பிட்டு இவங்க என்ன சொன்ன கேட்டால், இந்த 3 பேருன்றதுனால ஒப்பிட்டு பேசும்போது கேட்டால் வந்து இவங்க வந்து கேட்கறது எல்லாமே வந்து பொய் தான், பேசுகிறது எல்லாமே பொய் தான், பார்க்குறது எல்லாமே வந்து பொய். அதான் கேட்டால் கெட்டது தான் இவங்க பார்க்குறாங்க, கெட்டது தான் பேசுகிறாங்க, கெட்டது தான் வந்து இவங்க வந்து பார்க்குறாங்கன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதில் வந்து கேட்டால் இதை ஒப்பிட்டுருக்க வேணாம், அந்த குரங்குகளை அவமானப்படுத்திருக்க வேணான்னு என்னுடைய பார்வை. குரங்குகள் வந்து ஒரு நல்ல தத்துவத்தை மனித சமூகத்தை சொல்லும் போது, அதை வந்து இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான நபர்களுக்கு வந்து ஒப்பிட்டு குரங்குகளை ஒப்பிடும்போது கேட்டால், ஏற்கனவே இங்கே நமக்கு ஒரு சர்ச்சை இருக்குது. காலமாக அறிவியல் பூர்வமாக குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தானா அப்படின்றது ஒரு சர்ச்சை இருக்குது. பெரும்பாலான ஆய்வுகள் வந்து நேரடியாக ஆமானது, ஒரு சில ஆய்வுகள் வந்து இல்லைன்னு சொல்லுது. அப்போது பெரும்பான்மையானது நம்ம எடுத்துக்கணும் கேட்டால் குரங்குலேருந்து தான் மனுஷன் பண்ணுறாங்க. இவங்க மனுஷன் லிஸ்ட்லேயே வச்சுக்க முடியாது இந்த 3 பேரையும். ஏன்னா இவங்க கடந்த காலத்தில் அவ்வளோ பேசியிருக்கிறாங்க. ஏதோ நயன்தாரா மட்டுமே இல்லை. இப்போ நயன்தாரா சொல்கிறது என்ன கேட்டால் 45 ஒரு 50 வீடியோ வெளியிட்டாங்கன்னா 45ன்னு சொல்கிறாங்க. சரி, நானும் கூட என்ன கேட்டால் இதுனா இந்த பொண்ணு கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கு. ஒரு 50 வீடியோ விட்டால் ஒரேடியாக வந்து 45 வீடியோ வெளியிட்டிருப்பாங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன். இன்னும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 வீடியோ போட்டிருப்பானுங்களா அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். ஒரு 3 மாதத்தில் போகும்போதே வந்து ஒரு 10-15 வந்துடுச்சு. ஒரு 6 மாத வீடியோ தொடர்ச்சியாக பின்னோக்கி போகும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறது வந்துடுது. அப்போ நம்ம தான் தவறாக கணிப்பு பண்ணிட்டோம். நம்ம ஒரு 5 வீடியோன்னா ஏதோ இந்த ஒரு இடைப்பட்ட காலத்தில் ஒரு 5 வீடியோனா. ஆனால் கிட்டத்தட்ட இவங்க வந்து இப்போ இந்த அம்மா வெளியிட்ட பிறகு தான், நயன்தாரா வெளியிட்ட பிறகு தான் நீண்ட காலமாகவே இவங்க வந்து அந்த நயன்தாரா வந்து இவங்க கார்னர் பண்ணியிருக்கிறானுங்கன்னு தெரிய வருது. எப்படி தெரிய வருதுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கூர்ந்து கவனிங்க. இப்போ நான் கூட நயன்தாராவை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். ஒரு வீடியோ போட்டு அந்த என்ன பிரச்சனையோ, அந்த காலகட்டத்தில் என்ன பிரச்சனையோ அதை ஒரு வீடியோ போட்டு அடுத்தது நம்ம வேறு சப்ஜெக்ட் போயிடுவோம்ல, அடுத்தடுத்து வேறு சப்ஜெக்ட் நம்ம போயிடுவோம். இதுதான் நியாயம். ஒரு பத்திரிகையாளர்னால் அப்படி தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகையை இவங்க கார்னர் பண்ணியிருக்கிறாங்கன்றது பார்க்கும்போது ஒரு 6 மாதத்தில் அவங்க சொன்ன கணக்கு வந்துடுது. கிட்டத்தட்ட ஒரு 30 வீடியோவுக்கு மேலே நான் பார்த்துட்டேன். அது குறிப்பிட்டு நான் சொல்கிறது வலைபேச்சு மட்டுமே நான் சொல்கிறேன். வலைபேச்சை கடந்து இவங்க மற்ற வீடியோவில் பேசுகிறாங்க இல்லையா, அதை பார்க்கும்போது கேட்டால் இவங்க சொல்லக்கூடியது வந்துடும். ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா, இதில் ஒரு 6 மாத வீடியோவிலையும் இவங்க வைக்கக்கூடிய அந்த டைட்டிலை பார்க்குறேன். இப்போ வந்து எனக்கு நான் தனியாக சேனல் நான் வச்சுக்கல, எனக்கு அது அவசியமும் இல்லை. நான் வந்து இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து ஒன் இண்டியாவில் கூப்பிட்றாங்க, நாளைக்கு இன்னொரு சேனலை கூப்பிட்றாங்க. அங்கே கூப்பிட்ற சேனல் போனதுன்னு நம்ம ஃபோன் பண்ணி நான் வரட்டுமான்னு கூட கேட்கறது கிடையாது. அதுக்கே உங்களுக்கே தெரியும், நீங்கள் பல முறை கூப்பிட்டு எனக்கு கஷ்டமாக இருக்கும், வர முடியாமல் சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து
ஒரு தனியாக இவங்களுக்குன்னு ஒரு சேனலை வச்சுக்கிட்டு அந்த இதுதான் நீங்கள் நயன்தாரா ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த பொண்ணை என்னென்னு கேட்டால் ரொம்ப இவங்களை வந்து அனலைஸ் பண்ணியிருக்கு, ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்குன்னு நான் பார்க்குறேன். இவங்க வலைபேச்சுன்னு சொல்லி ஒரு சேனல் வச்சுட்டு ஒரு 3 பேர் உட்காந்து பேசுகிறது ஒன்று, அதுலேயும் நயன்தாரா சேம் கண்டென்ட். அப்படியே மறுநாள் வந்து அந்தப்புறம் அந்தணன் வந்து அவருடைய அதாவது அந்தணன் அதாவது வலைபேச்சு அந்தணன்ற ஒரு சேனல் வச்சுக்கிட்டு அவர் வந்து கேட்டால் இதே சேம் கண்டென்ட். நல்லா புரிஞ்சுங்க. அப்படியே வந்து பீலா பிஸ்மி ஒரு பக்கம்னு கேட்டிங்கன்னா வலைபேச்சு வாய்ஸ்னு ஒன்று. 3 பேருமே ஒரே கண்டென்ட் பேசியிருக்காங்க, வெவ்வேறு டைட்டில். கண்டென்ட் ஒன்று, வெவ்வேறு டைட்டில்லாம். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு போயிடுறேன், இன்னொரு சேனல் போயிடுறேன். அந்த சிக்கல் எல்லாருக்கும் உண்டு. ஒரு ப்ரைவேட் சேனலில் போய் நம்ம பேசுகிறோம், பேசிட்டு போயிட்ட பிறகு கேட்டால் அவன் வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் ரொம்பவும் ஆபாசமாக அருவருக்கிற மாதிரி ஒரு டைட்டில் வச்சிடறான்னு வச்சுக்கலாம், ரொம்ப ஒரு வன்முறையாக வைக்கிறான்னு வச்சுக்கலாம், ஒரு தகாத முறையில் வைக்கிறோம். நம்ம ஃபோன் போட்டு சொல்லுவோம், இப்போ இந்த மாதிரிலாம் வைக்காதீங்க, நீங்கள் இதை ப்ராட்காஸ்ட் பண்ணுறீங்க, அடுத்த முறை வந்து இந்த மாதிரி வைக்காதீங்கன்னு நம்ம வான் பண்ணுவோம். அது மாதிரி பல முறை பல சேனலுக்கு நானே சொல்லியிருக்கிறேன். இதில் ரொம்ப நான் மட்டுமே கிடையாது, இவர் சினிமா விமர்சனம் பண்ணக்கூடியவங்களுக்கு பல சிக்கல். இதில் அரசியலாவது பரவாயில்ல, சினிமா விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு இந்த சிக்கல் இருக்குது. இவங்க தாறுமாறாக வைக்கிறாங்க வியூஸ்க்காக. அதில் இவர் நம்ம கோடங்கிலாம் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்லாம் வந்து நான் சேனலில் இருக்கும்போதே ஒரு ஃபோன் பண்ணியே சொல்கிறாரு, டைட்டிலை மாற்றுங்க, நான் பேசாது எப்படி நீங்கள் டைட்டிலில் வைப்பீங்கன்னு சொல்லி பேசியிருக்காரு. ஏன்னா இதில் சினிமா விமர்சனம் பண்ணுறவங்களாம் எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணுறவங்க, அதுவும் வந்து கோடங்கிலாம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார் அந்த விஷயத்தில். நானும் கூட பார்த்துன்னு கேட்டினா வந்து சில நேரங்களில் நான் பிஸியில் கண்டுக்காமல் விட்டுருவேன்னா நான் கடந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு பார்ப்பேன், அடப்பாய் நான் இப்படி வச்சுருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நான் இருக்கும். ஆனால் முழுக்க சொந்த சேனலில் நீங்கள் ஒரு விஷயத்தை பேசும்போது குறிப்பிட்டு நயன்தாராவை இவங்க கார்னர் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு இவங்க கார்னர் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை பணம் கேட்டு மிரட்டி இருக்கலாம், இல்லை மறைமுகமாக இதெல்லாம் இவங்க செய்கிறாங்கன்றது வந்து நீண்ட காலமாக வந்து தகவல் இருக்குது. அதை தான் வந்து இவர் நம்ம யோகி பாபு வந்து உடைச்சார். யோகி பாபு தான் ஃபஸ்ட்டு உடைச்சார். செகண்டு ஒரு நடிகையாக வந்து இந்த அம்மா நயன்தாராவை பாராட்டணும் முதல்ல. ஏன்னா யோகி பாபு வந்து பேசவும் சொன்னார், இது மாதிரி என்கிட்ட ஃபோன் பண்ணி என்னை கவனின்னு சொன்னாங்க, நான் என்னப்பா உங்களை கவனிக்கணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர்காணலில் உங்களை மாதிரி ஒரு ஆங்கர் கேட்கும்போது சொன்னார். அதை உடனே இவங்க ரியாக்ட் பண்ணதுன்னு கேட்டால் 3 பேரும் உட்காந்து எவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ யோகி பாபு அவ்வளோ கீழ்த்தரமாக பேசுனாங்க. ரொம்ப ஷாக்கான எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமாம்மா, எனக்கு நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்கா, உண்மையிலே இருக்கா, அது என்ன தான் பண்ணுது அப்படின்னு ஒரு கேள்வியே எனக்கு வந்தது. ஏன்னா அவ்வளோ தரம் தாழ்ந்து ஒரு தனிநபர் விமர்சனங்களை தாண்டி ஈத்தரைன்னு ஒரு வார்த்தை அந்தப்புறம் அந்த சொல்கிறேன், குப்பைன்னு அதே காணொலியில் வந்து யாரை யோகி பாபு வந்து ஒரு குப்பை. அதை தாண்டி இன்னொன்று கேட்டால் மத ரீதியாக துன்புறுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டால், நாங்கள் அப்படி வந்து பணம் கேட்டேன்னு சொன்னால் குழந்தை மேலே சத்தியம் பண்ணணும். அப்படி கேட்டால் இவனுங்க பேசுகிறானுங்களே, ஏதாவது ஆதாரத்தோடு பேசுகிறாங்க. இந்த சம்பவத்தை எடுத்துங்க, இப்போ இந்த நயன்தாரா சம்பவத்தை நீங்கள் எடுத்துங்க, ஏதாவது ஆதாரம் இருக்கா? மேனேஜர்கிட்ட வந்து இவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டாங்களாம், அதுக்கு பிறகு அவங்க வந்து மேனேஜர் வந்து தனுஷ்கிட்ட கேட்டாராம், தனுஷ் வந்து ஆஃபீஸ் வந்து சந்திக்க சொன்னாராம். அதுக்கப்புறம் வந்து மேனேஜர்கிட்ட வந்து இந்த அம்மா வந்து நயன்தாரா வந்து என் ஆஃபீஸில் அவர் வந்து பார்க்க சொல்லி போயிட்டான். இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குது? இப்போ அந்த அம்மா சொல்லுறது கரெக்டு தானே? நீங்களாக கற்பனையாக ஒன்று பேசுகிறீங்க, இவங்க கடந்த காலத்தில் பேசலையா அந்த மாதிரி? இப்போ இது நடந்தது நடக்கலைன்றது வந்து உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் நடந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் ஆதாரத்தை போடணும்ல, குறைஞ்சபட்சம் அந்த மேனேஜர் யார் பேரையாவது சொல்லணும்ல. அப்போ இப்படி தான் இவங்க ஒவ்வொரு வீடியோ வெளியேறது. மேனேஜர் சொன்னார், மேனேஜர் பேர் கிடையாது. அப்புறம் வீட்டில் பால்காரன் சொன்னான், வீட்டு வேலைக்காரன் சொன்னான், போஸ்ட்மேன் சொன்னான். இப்படி தான் வந்து இவங்களுடைய தகவல்கள் வந்தது, தகவல்கள் பெற்றோம். அதை விட சமீபத்தில் ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் சொல்கிறோமா, இவங்க நயன்தாரா மட்டுமே இல்லை, இப்போ சமீபத்தில் ஏஆர் ரஹ்மான் விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும், பூதாகரமாக வெடிச்சது. அது அவங்க குடும்பத்துலேருந்து வெடித்தது. அது பரவலாக மீடியாக்கள் வந்து அதனுடைய வேலைகளை செய்தாங்க. அதில் வந்து பீலா பிஸ்மி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை, ஏஆர் ரஹ்மான் பற்றி பேசவே இல்லை. எனக்கு என்ன காரணம் தெரியும், உங்களுக்கும் தெரியும் காரணம். ஏன்னா ஏஆர் ரஹ்மான் தங்கையை வந்து அவர் திருமணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணார், அது குடும்ப பிரச்சனை, அதெல்லாம் கடந்து போயிட்டார் அப்படின்னு நம்ம கடந்து போயிட்டோம். அந்த இடத்துல அந்தப்புறம் மந்தனன் அவருடைய வலைபேச்சு வாய்ஸ் வந்து கேட்டினா, இது ஊடகங்கள்லாம் நியாயமாக நடந்துக்கல, தர்மமாக நடந்துக்கல, அவங்கெல்லாம் வந்து அவர் ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படி இப்படின்னு சொல்லி ஏஆர் ரஹ்மானை வந்து உயர்த்தி பேசினார்னு வச்சுக்கலாம். அவருக்கு தெரிஞ்சதாக அவர் பேசினாருன்னு. ஆனால் ஊடகங்கள்
எல்லாரையும் விமர்சிக்கும் போது ஏஆர் ரஹ்மானையும் ஒரு சரிசமமாக தான் வச்சு பாரபட்சம் இல்லாமல் இவங்க பாரபட்சம் பார்க்குறாங்கன்றது தெரியுது. இதே இமானா இருந்தாக்க பொழந்து கட்டியிருப்பாங்க, இதே வைரமுத்து வந்தால் பொழந்து கட்டியிருப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு பார்ஷாலிட்டி பார்த்து ஒரு வேளை வந்து பிஸ்மிகா கூட அதை பேசாமல் இருந்துக்கலாம்னு வச்சுங்களேன். ஆனால் நீங்கள் இன்னொரு ஊடகங்கள்லாம் நீங்கள் கிரிட்டிசைஸ் நீங்கள் பண்ணுறதே அக்கப்போர் அடிச்சாட்டியம் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் வந்து கேட்டால் மற்ற ஊடகங்கள்லாம் நீங்கள் புத்திமதி சொல்கிற அளவுக்கு அவர் வந்து அந்தப்புறம் அந்தன்னு பேசுகிறத நம்ம பார்த்தோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி இப்படியெல்லாம் நீங்கள் பேசிட்டீங்க, எல்லாம் நடந்துருக்கு. இப்போது நயன்தாரா விஷயத்துக்கு வாங்க. நீங்கள் ஒரு பார்ஷாலிட்டி பார்க்குறீங்கன்னு தெரியுது. இப்போது இந்த நயன்தாரா விஷயம் வர்றதுக்கு ஒரு 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 வாரம் இல்லை 2 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேம்மா. அதில் வந்து கேட்டால் திடீர்னு வந்து பீலா பிஸ்மி வந்து குஷ்பு வந்து கொஞ்ச நாள் இல்லை, அது இருக்கும் 1 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஹேமா கமிட்டி வந்தது இல்லையா, அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து என்னை கூட ஒருத்தர் வந்து ராங்காக அப்ரோச் பண்ணார். நான் கேரவனில், அப்போ நான் இங்கே செருப்பால் அடிக்கட்டுமா இல்லை ஸ்டேஜில் அடிக்கட்டுமான்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி டேட்டுக்கு அது பரபரப்பாச்சு. அந்த செய்தியை இப்போ வந்து சமீபத்தில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து குஷ்பு வந்து அந்த நபர் யாருன்றதை சொல்லணும், யாருன்னு சொல்லணும்னா நம்ம எல்லாரையும் யோசிக்க வேண்டியது வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி குஷ்பு வந்து ஒரு படப்பிடிப்பில் வந்து விஜயை சந்தித்த மாதிரியும் ஒரு தகவல் இருக்குது, சிம்புவை சந்தித்த மாதிரியும் ஒரு தகவல் சொல்லிட்டு சிம்புவையும் விஜயை மையப்படுத்தி பிஸ்மி வந்து சொல்கிறாரு கேட்டால், ஒருவேளை அவங்களான்னு நாம் சந்தேகப்பட வேண்டிய சூழல் வரும், அதனால் யாருன்றதை வெளிப்படையாக சொல்லணும். ஒரு பெண் வந்து இந்த அளவுக்கு பேசுகிறதே பெரிய விஷயம், சரிங்களா. என்ன ஒருத்தர் வந்து ராங்காக அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்கிறதே வந்து அதுவே பெரிய விஷயம்னு வச்சுங்களேன். சரி, அதை நீ அன்றைக்கே கேட்டுருணும், இதை யார் மேடம் சொல்லிட்டு அன்றைக்கி விட்டுட்டு கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜயை சந்திச்சிங்களா, விஜய் வந்து உங்களுக்கு வந்து தம்பி முறையானவர், சிம்பு வந்து உங்களுக்கு மகன் முறையானவர், இப்போ நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து தெளிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மையப்படுத்து. சரி, இது எனக்கு என்னன்னு கேட்டால், ஏன் இப்போ வந்து இவன் இதை பேசுகிறான் அப்படின்னு ஒரு இது கேட்டால், அப்போ அந்த இவங்க சொல்கிற மாதிரி தான் நம்மளும் சொல்லணும். இந்த வலைபேச்சு வட்டாரத்தில் விசாரிக்கும் போது என்னென்னு கேட்டால், பலரும் வந்து கமெண்ட்டில் வந்து ஏன் ஏஆர் ரஹ்மான் விஷயம் நீங்கள் எதுவும் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டதுனால, ஒருவேளை நீங்கள் இஸ்லாமியர்ன்றதுனால நீங்கள் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து தவிர்த்துட்டிங்களான்னு சொல்லி பிஸ்மி கிட்ட பலரும் கேள்வி கேட்டதால் அவங்களுக்கு வந்து பதில் சொல்லணும் இல்லையா. அப்போ நான் இஸ்லாமியர்லாம் பாரபட்சம் பார்க்குறேன், இது பாருங்கள் குஷ்புவை நான் என்ன கேள்வி கேட்குறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த குஷ்பு மேட்டர் என்றைக்கோ பேசுகிற குஷ்பு மேட்டர் எடுத்து நீங்கள் பேசுனார். இப்போ புரியுதுங்களா, இவங்கெல்லாம் ஒரு உள்நோக்கத்தோட பணத்தை வாங்கிக்கிட்டு கோல்டு காயின் வாங்கிக்கிட்டு, இந்த கோல்டு காயின் பழக்கமே வந்து விஜய்கிட்டேருந்து வந்தது தான். விஜய் வந்து தன்னை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கணுன்றதுக்காக அஜித்தை தள்ளணும், ஸ்ரீகாந்தை தள்ளணும், இப்படி வந்து வயதுள்ள அந்த ஈக்குவலான அந்த அந்த கண்டஸ்டண்ட்டை வந்து கீழே தள்ளணுன்றதுக்காக விஜயால் ஊக்குவிக்கப்பட்டவங்க தான் இவங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ரஜினியோட விஜயை ஒப்பிட்டு பேசுனதே வந்து இந்த வலைபேச்சு டீம் தான். கோல்டு காயின் வாங்கிட்டு அதை வேலையை பண்ணாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து சமீபத்தில் வந்து ரஜினியோட படங்களை வேட்டையனாக இருக்கட்டும், இப்போ அடுத்து வரப்படும் எல்லாமே கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. சூர்யாவை கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. நான் சொல்கிறேன்னு கேட்டால், நீங்கள் ஒரு படத்தை கூட நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்கல்ல, பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கங்குவா வந்து படம் நல்லா இல்லைன்றீங்க, ரைட், விமர்சனம் எதிர்மறை விமர்சனம் பண்ணுறீங்க. அப்போ லப்பர் பந்து எப்படி இருந்து சொல்லணுமா இல்லையா? இதுதான நியாயம், இதுதான தர்மம். லக்கி பாஸ்கர் எப்படி இருந்து சொல்லணுமா இல்லையா? அப்போ லோ பட்ஜெட் படமெல்லாம் நீங்கள் பேசவே மாட்டீங்க. ஒரு பெரிய பட்ஜெட் படங்களை மட்டும் அடித்து பேசி ஒன்று கவுக்கணுன்றதோ இல்லை கேட்டால் ப்ரொமோட் பண்ணணும்னு சொன்னால் அவங்கக்கிட்ட பணம் வந்தால் ப்ரொமோஷன், இல்லையா டீ ப்ரொமோட். இப்படி தான் இவங்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. இதுக்கு சரியான ஒரு பதிலடி வந்து நயன்தாரா கொடுத்துருக்காங்கம்மா, பாராட்ட வேண்டிய விஷயம். நயன்தாரா மேலே ஒரே ஒரு விஷயம் நமக்கு வருத்தமாக இருக்குது, என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குரங்குகளோடு ஒப்பிட்டுருக்கூடாது. ஏன்னா குரங்குகள் வந்து இங்கே வந்து பல குரங்குகள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இந்த 3 குரங்கு மட்டும், குரங்குனாலே ஒரு இனம், குரங்கு. அந்த குரங்கினத்துக்கே ஒரு அவமானம் ஏற்படுற மாதிரி இந்த 3 பேரை ஒப்பிட்டு பேசுறது தப்புன்னு சொல்கிறேன். அதே மாதிரி அவங்க அந்த இன்டர்வியூவில் பேசும்போது தனுஷ் அண்ட் இந்த டாக்குமெண்ட்ரியை பற்றியும் பேசியிருந்தாங்க. அவங்க அதில் குறிப்பிடுறாங்க, தனுஷ் வந்து ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுல அவர் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஓகே சொல்லியிருப்பாரு அப்படின்னு நாங்கள் நினச்சோம் இந்த ஃபுட்டேஜஸை கொடுக்கறதுக்கு. அது அவரோட விருப்பம். பட் ஆனால் அவர் ஒரு ஃபோன் காலில் பேசியிருந்தா சரியாக இருக்குமே அப்படிங்கிறாங்களே. இல்லை, இது வந்து நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், முழுக்க ஈகோ பிரச்சனை தான்மா, வேறு ஒன்றுமே இல்லை. இது வந்து என்னென்னு கேட்டால் ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிருக்கு. அது யாருக்கு நயன்தாராவுக்கும் தனுஷ்குமா அல்லது வந்து விக்னேஸ்வனுக்கும் தனுஷ்குமா, அது வந்து ஏதோ ஒரு இவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஈகோ கிளாஷ் தான். இதை வந்து இவ்வளோ தூரம் அவர் கொண்டு போகிறார். இதுக்கு வந்து சட்டப்பூர்வமாக ரைட்ஸ் இருக்குன்னா நிச்சயமாக ரைட்ஸ் இருக்குது, தனுஷ்க்கு இருக்குது.
ஏன்னா வந்து அவர் படம் தயாரிப்பாளர். அதுக்கு முன்னாடி சில காயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன ஏற்பட்டது இவங்களுக்குள்ள வந்து, ஏன்னா அவரே குறிப்பிட்ட ஒரு சில விஷயம் கேட்டால் திருமணத்துக்கு கூட இவங்க வந்து எனக்கு வந்து அழைப்பு கொடுக்கலன்னு சொல்கிறாரு. இது மாதிரி வந்து தனி மனித மனமாச்சரியங்கள் இருக்குல்ல, அது இருக்குது. அது கன்ஃபார்மாக தெரியுது. ஒன்று. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்பவம் நடந்த பிறகு இவங்களுக்குள்ளே வந்து யாராவது ஒரு மீடியேஷன் பண்ணி இந்த பிரச்சனையை வந்து முடிச்சிருக்கலாம் நான் நினைக்கிறேன். இது வந்து என்னென்னா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே வந்து நண்பர்களுக்குள்ளே வந்து ஒரு ஈகோ கிளாஷாக கூட இருந்தால் 2 பேருமே பேசியிருந்தாங்கன்னா கூட அது முடிஞ்சிருக்கும் தான். இதை வந்து தேவையில்லாமல் பலரும் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இவங்களே எடுத்துங்க. இந்த பிரச்சனை வந்த பிறகு ஏஆர் ரஹ்மான் விஷயத்தில் மூடி மறைக்கணும்னு நினச்ச இந்த வலைபேச்சு இந்த டீமு, இந்த விஷயம் வந்த பிறகு நான் வேணால் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். எவ்வளோ மோசமாக இதை ட்ரிகர் பண்ணி இவங்களை வந்து கேட்டினா வந்து ஆணவமாக நடந்துக்கிறாங்க. ஒரு திருமண நிகழ்ச்சியில் வந்து ஆணவமாக நடந்துக்கிறீங்க. பல விஷயங்கள் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட முடியும். இப்போது அது இன்னொரு சேனல்ன்றதுனால நாம் இங்கே அதை பேச முடியாது. நமக்கு ஒரு வரம்பு இருக்குல்லண்ணா. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மினிமம் எத்திக்ஸ் கூட பார்க்காம இஷ்டத்துக்கு வந்து ஆளாளுக்கு பேசினா அந்த உறவு விரிசல் கொஞ்சம் அதிகமாகிடுது. இப்போ சொல்லாத விஷயத்தெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை, நேரம் இல்லை. இப்போது இந்த மாதிரி ஈத்தரை இந்த மாதிரி வந்து குப்பைன்னெலாம் வந்து பேசுகிறாங்களே, வந்து ஏன் யோகி பாபு வழக்கு தொடரக்கூடாதுன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான், சார் அவர் சார் நீங்கள் நான் என்ன பேசணும் பதில் கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்துட்டீங்க சார் அவங்க தரப்பில், யோகி பாபு தரப்பில். நாம் எதுக்கு சார் பெருசாக்கணும், விட்டு கடந்து போகும் சார். அப்போது நடிகர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்களுக்குள்ள பிஸி, அவங்களுக்குள்ள வேலை இல்லைன்னு கேட்டால் இதெல்லாம் பெருசாக்கணும் கடந்து போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் கடந்து போயிடுவார், இந்த விஷயத்தை கூட கடந்து போயிடுவாருன்னு நயன்தாரா நினச்சிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை மற்றவர்களால் ஊதி பெருசாக்கி 2 பேருக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிளவை. எப்படி இருந்தாலும் இந்த வழக்கு நீதிமன்றத்துக்குன்னு போகும்போது தனுஷ் தரப்பில் வந்து நியாயங்கள் இருக்கும் நிச்சயமாக, ஏன்னா சட்டப்படி சொல்கிறேன் நான். ஆனால் திரைமறையில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு படத்துக்கு நான் வந்து ஃப்ரீயாகவே நான் வந்து ஒரு குத்தாட்டம் டான்ஸ் நான் நடிச்சிருக்கிறேன் அப்படின்லாம் அவங்க சொல்லலாம். பல விஷயங்கள் அவங்களுக்குள்ள பரிமாற்றங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் அது வந்து அம்பலத்துக்கு வெளியே வராதுல்ல. முழுக்க இது சட்டம் சார்ந்து போகும்போது மற்ற விஷயங்கள் வந்து மறைந்து போயிடும். 2 நண்பர்களுக்கு நல்ல புரிதல் இருந்திருக்கலாம், அண்டர்ஸ்டாண்டிங்லாம். அதெல்லாம் இப்போ வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ விரோதம்னு வந்த பிறகு இது வந்து சட்டப்பூர்வமாக தான் வந்து போகும். இந்த விரோதத்தை வளர்த்து விடுறதுக்குன்னு பல பேர் இருக்கிறாங்க. இதுக்கு இவனுங்க 3 பேரே போதும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவங்க பெரும்பாலும் செய்கிறதே இந்த வேலையை தான் செஞ்சுட்ருக்கிறாங்க. அதனால தான் அவங்க வந்து ஒரு காட்டமான பதிவு வைக்கிறாங்க. ஏன் இந்த பொண்ணு இவ்வளோ காட்டமான சில உங்ககிட்ட எப்படி சொல்ல தெரியல சோனியா, சில டைட்டில் எடுத்து பார்த்தேன். அவ்வளோ மோசமாக அவங்க சொந்த சேனல்லையே, வேறு சேனலில் வச்சா சொல்லலாம் எனக்கு தெரியாமல் வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். சொந்த சேனல்லையே அவ்வளோ மோசமாக நயன்தாரா வந்து அந்த பொண்ணு இது வரைக்கும் எப்படி வழக்கு போடாமல் இருக்குன்றது ஒன்று. அதேமாதிரி குஷ்புவை மையப்படுத்தி பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா, ஏன் குஷ்பு வந்து கடந்து போயிட்டாங்க அப்படி. அப்போ இவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குன்னு கேட்டால், சினிமா நடிகர்களை எவ்வளோ வேணால் தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். அவங்க வந்து கடந்து போயிடும். நீங்கள் ஒரு விமர்சனங்கள் வந்து வைக்கலாம். கடந்த காலத்தில் கிசுக்கெல்லாம் எழுதப்படும், நான் இல்லைன்னு சொல்லலை. இன்றைக்கி நேற்று நடக்குது பிரிண்ட் மீடியாவில் கூட. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகரை வந்து கார்னர் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, நெருக்கடி கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது இந்த பொண்ணுக்கு பண்ணியிருக்கிறாங்க, நயன்தாராவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நான் பார்க்குறேன் அடுத்த நாளே போட்டிருக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து நயன்தாரா வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி, டிஃபேம் பண்ணுற மாதிரி, கார்னர் பண்ணுற மாதிரி, ஏதோ ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்கி அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பறிக்கிற மாதிரி இந்த வலைபேச்சு இருக்கிற 3 பேர். அதனால தான் அவங்க வந்து அவ்வளோ காட்டமாக குரங்குகளுக்கு ஒப்பிட்டு அவங்க வந்து சேனலில் பேசும்போது நம்ம பார்த்தோம். அவங்க எளிதாக சிரிச்சுக்கிட்டு கொடுக்குற இன்டர்வியூ தான், ஆனால் உள்ளே இருக்கிற வழி என்னன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இனிமேல் அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 8ஆம் தேதி பதில் அளிக்க சொல்லியிருக்கு நீதிமன்றத்தில். சட்டபூர்வமான ஒரு தீர்வு கிடைக்க போகுது. இதுக்கிடையில் அவங்களுக்கு சமரசமாக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சமரசத்துக்கு கூட அவங்க ஒரு முயற்சி பண்ணுறதாவே எடுத்துக்கலாமே. அதனால் நமக்கு என்ன, நான் கேட்குறேன், இவங்களுக்கு என்ன? இதே நயன்தாராவே கூட ஒரு நட்பு முறையில் இதே தனுஷ்கிட்ட வந்து இருக்கிற அந்த நட்பு, அந்த அன்பின் உரிமையில், நட்பின் உரிமையில் கூட அவங்க வந்து கூப்பிட்டு பேசலாம் வச்சுக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் ஒரு டைட்டில் வைக்கிறீங்க, நயன்தாராவால் வந்து தனுஷ் ஐஸ்வர்யாவுடைய விவாகரத்து நயன்தாராவால் தான் நடந்ததுன்னு ஒரு டைட்டில் வச்சுருக்கிறாங்க. இது எப்படி நியாயமாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். நான் பார்க்குறேன் யார் பேசுகிறேன்னா இவங்க இந்த வலைபேச்சில் இருக்கிற அந்த 3 பேர். இதெல்லாம் எப்படி சரியாக இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உறவுகளுக்குள்ளே காயம் ஏற்படுதுன்னா அந்த காயத்தை முடிஞ்சால் நீங்கள் மருந்து போட ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. அது எந்த உறவாக இருக்கட்டும், கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், அல்லது வந்து நான்லாம் வந்து விவாகரத்து விஷயம் வந்தாலே நான் வந்து முதல்ல பேசுறது தான் பிள்ளைகளுக்காக பேசுவேன் ஃபஸ்ட்டு.
அவங்க 2 பேருக்கு. ஆனால் அதை தாண்டி விவாகரத்துகள் நடக்குதுன்னா அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விஷயமா நம்ம விட்டுறணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் மாத கணக்கில் எடுத்துக்கிட்டு பேசுறது, அப்படி பேசுனது தான் இந்த விஷயம். நீங்கள் கடந்த நான் ஒரு 6 மாதத்தில் பார்த்தேன், இங்கே ரொம்ப விரசமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வீடியோக்கு மேலே கடந்து போகுது. அதுவும் குறிப்பிட்டா இவங்களுடைய சேனல்லே ஒரு 20 வீடியோ போகுது. அப்போது இவங்க ஒரு நாளைக்கு 4 வீடியோவில் போய் உட்காந்துட்டு அந்த பொண்ணையே வந்து கார்னர் பண்ணால் அது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல, நியாயம் இல்லைல்ல, யார் ஏற்றுப்பாங்க? அதனால் இது வந்து சரியான அவங்க வந்து இப்போ நேற்று கூட பேசும்போது ஒருத்தர் சொன்னார், என்னென்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி இவங்க மேலே வழக்கு போடுறதுக்கும் சில டிஸ்கஸ்லாம் நடந்திருக்கு. அப்போது அந்தளவுக்கு என்னடா பேசியிருக்கான்னு சொல்லி அப்புறம் தான் நானே பார்த்தேன். ஒரு வழக்கு போடுற அளவுக்கு இவங்க என்ன தான் பண்ணியிருக்காங்கன்னா நல்லா தெரியுதுன்னு கேட்டால் தொடர்ச்சியாக நயன்தாராவை இவங்க வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனோட சிம்ரன் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சிம்ரன் வந்து பட வாய்ப்புக்காக போய் வந்து விஜய் போய் கேட்டு விஜய் வந்து அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சுதாங்க. உடனே அந்த அம்மாவுக்கு எவ்வளோ கோபம் வந்து மன்னிப்பு கேட்கலன்னா நான் நீதிமன்றத்துக்கு போகணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு பிஆர்ஓவை பிடிச்சிட்டு போயிட்டு நாங்கள் வீடியோவில் கேட்க முடியாது, நாங்கள் வலைபேச்சில் கேட்க முடியாது, அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து நாங்கள் சொல்லிடுறோம், 1 மாதம் 2 மாதம் கழித்து நாங்கள் சொல்லிடுறோம், லேட்டராக நாங்கள் சொல்லிடுறோம், ஆனால் இப்போ வந்து நான் வந்து மேடம் பார்த்து நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் அந்த மாதம் நாங்கள் மன்னிப்பு வேணாம், நீங்கள் இதோட என்னை பற்றி பேசாமல் இருந்தீங்கன்னா போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டேன். இப்படி வந்து ஒரு நடிகையும் இவங்க பேசி அப்படி தான் இவங்க தக்க வச்சுக்கிறோம். ஒரு விஷயம் நான் சொல்கிறேம்மா, சினிமா விமர்சனம் இப்போ நமக்கு இப்போ ஒன் இண்டியாவாக இருக்கட்டும், இங்கே எல்லாருக்குமே சொல்கிறேன், எல்லா சேனலும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மினிமம் எத்திக்ஸ். இப்போ ஒன் இண்டியாலாம் வந்து ஒரு எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணுது. அப்போது ஒரு மினிமம் எத்திக்ஸோடு மெயின்டைன் பண்ணாமல் நீங்கள் வலைபேச்சுன்ற பேரில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் இருக்கிற அத்தனை நடிகைகளோட அந்தப்புறம் நீங்கள் சினிமா விமர்சனம் தானே பண்ணணும். சினிமா விமர்சனத்தை நீங்கள் பண்ண மாட்டீங்க. எவ்வளோ வந்து லோ பட்ஜெட் படம் வருது, எவ்வளோ வெப் சீரியல்கள் வருது, நீங்கள் அதை பற்றி வியூஸ் வரணுன்றதுக்கு அதுதான் அந்த மாதிரி சொல்லுது. நயன்தாரா சொல்கிறது அதுதான், வியூஸ் வரணுன்றதுக்காக இவங்க வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படி சொல்லிட்டு. இங்கே லோ பட்ஜெட் படங்களை இவங்க விமர்சிக்கிறதே கிடையாது. நீங்கள் வந்து நீங்கள் நெகட்டிவாக விமர்சிங்கிற பாசிட்டிவாக நீங்கள் நெகட்டிவாக விமர்சனம் கூட பண்ணால் கூட போய் பார்க்கறதுக்கு படம் போய் பார்ப்பாங்க. ஆனால் அதை விட்டுறது கடந்து போயிட்டு பெரிய பட்ஜெட் குறிப்பாக நான் பார்த்த வரைக்கும் கேட்டால் உங்களுக்கே தெரியும், விஜய் அவர்களுடைய லியோ பட லான்ச் இதில் சக்ஸஸ் மீட்டில் அவர் சொன்னான்னு கேட்டால் கப்பு முக்கியம் பிகிலுன்னு சொல்லிட்டு 26 கப்பு முக்கியம். அன்றைக்கி மறுநாள் வந்து இந்த பீலா பிஸ்மி போட்ட வீடியோ என்ன தெரியுங்களா, இருக்கு என்கிட்ட காட்டுறவங்களுக்கு. 26 கப்புலாம் கிடைக்காது, தகர டப்பா தான் கிடைக்கும் அப்படின்னு பேசினவர். கப்பு கிடைக்காது, தகர டப்பா தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னவர். இன்றைக்கி அதே பீலா பிஸ்மி நான் கேட்டிங்கன்னா விஜயோட அரசியல் ஆதரிக்கிறாரு, அரசியல் வந்து அட்வைஸ் கொடுக்குறாரு, என்னென்னமோ பேசுகிறாரு. இதுக்கு காரணம் ஒரு அசைன்மெண்ட்டு, கோல்டு காயின் அசைன்மெண்ட்டு. இவங்க காலங்காலமாக வந்து விஜயை ப்ரொமோட் பண்ணுறது இப்படி தான். இவங்க வந்து தாக்கி பேசின உடனே அங்கேருந்து வந்து ஒரு தொகை வரும், அல்லது கோல்டு காயின் வரும். இப்படி தான் அவங்க சொல்கிறாங்களே வயிற்றை வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி தான் இவங்க வயிற்றை வளர்த்துட்ருக்குறாங்கன்றது நான் என்னுடைய பார்வையில் தெரியுது. ஆதாரப்பூர்வமாக நான் சொல்கிறேன். பல விஷயங்கள் இருக்குது, இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இப்போ இவங்களுக்கு இன்னொன்று இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சினிமா வந்து விமர்சனங்கள் பண்ணுறத விட இப்போ அரசியலுக்கு வந்துட்டோம்னா பல்க் அமௌண்ட் பார்க்கலாம். கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு பிளாக்மெயில் மாதிரி இப்போ எப்படி வந்து இப்போது சவுக்கு சங்கர் எப்படி இருக்கிறாரோ பிளாக்மெயில் பண்ணி தான் இவங்க வந்து அந்த அந்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ இப்படி பார்க்குறோம்ல, நம்ம தொடர்ச்சியாக ஏன் ஒரு நடிகை வந்து இப்படி வந்து பேசுகிறாங்க, இப்போ திடீர்னு குஷ்புவை எடுத்து பேச வேண்டிய அவசியம் என்ன, இப்படிலாம் பார்க்கும்போது மறைமுகமாக இவங்க வந்து ஒரு பிரச்சனை அடிப்படையில் இவங்க விமர்சனம் பண்ணவே இல்லை, மீடியாவில் பேசலை. முழுக்க ஒரு அசைன்மெண்ட்டுக்காக இல்லை மிரட்டி பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக தான் இவங்க பேசுகிறாங்க. அது சரியான பதிலடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடியனாக இருந்தாலும் அவர் பாராட்டணும். வந்து தம்பி ஒரு யோகி பாபு அடித்தார், நெத்தடி அடித்தார். அவர் அடித்தவருக்கு தான் இவங்களுக்கு நயன்தாராவுக்கு ஒரு துணிச்சல் வந்து ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்ன்றதை நிரூபிச்சிருக்கிறாங்க இவங்களை அடித்து. ஏன்னா இவங்களை கை வச்சாலே வந்து ஐயோ இவங்களை கை வைக்க முடியும். ஏன்னா இவங்க கையில் வந்து பிஆர்ஓக்கள் இருக்கிறாங்க. சினிமா வட்டாரத்தில் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வாங்குகிற பணத்தை வச்சு தளிச்சு வச்சுருக்காங்க. அந்த பிஆர்ஓக்களுக்கு சில எல்லாருக்கும் கிடையாது. சில அப்போ என்ன கேட்டால் உள்ளே என்ன நடக்குது, வீட்டு வேலைக்காரியிலேருந்து வீட்டு சமையல்காரியிலேருந்து வந்து தோட்டக்காரலேருந்து காசை கொடுத்து அந்த வீட்டில் என்ன நடக்குது எல்லாம் கேட்டு அந்தரங்க விஷயங்களை வந்து எடுத்து பெரும்பாலும் இவங்க சினிமா விமர்சனம் அந்தரங்க விஷயங்களை தான் பேசுகிறாங்க. அதாண்டி தனிப்பட்ட விவகாரங்கள், நடிகர்களுக்குள்ளே வந்து சண்டைகள் இப்படி தான் எடுத்து பேசுகிறாங்க. குடும்ப விவகாரங்கள், விவாகரத்துகள் இப்படி தான் அதுலேயும் பார்ஷியாலிட்டியோடு நடந்துக்கிட்டு தான் நம்ம பார்த்தோம்.